அனைவருக்கும் வணக்கம். கன்னியா ராசி அன்பர்கள், கன்னியா ராசிக்கு 26/4/2026 முதல் 2/5/2026 வரை, சித்திரை மாதம் 13 முதல் சித்திரை மாதம் 19ஆம் தேதி வரை கன்னியா ராசிக்கு உண்டான பலன். இந்த வாரம் கன்னியா ராசிக்கு செவ்வாய் சனி 7ஆம் இடத்தில் பலவிதமான குறைபாடோட அவங்க ரெண்டு யுத்த கிரகத்தோட இணைந்து யுக்தமாக அமர்ந்து உள்ளனர். 3க்கும் 8ஆம் அதிபதி, முயற்சி ஸ்தானாதிபதியும் அஷ்டமாதிபதி சொல்லக்கூடிய கிரகம் 5க்கும் 6ஆவது அதிபதியோடு சேர்ந்து இணைந்து செயலாற்றுகிறார். மனதில் ஒரு கலக்கம், தேவையற்ற குழப்பங்கள், குடும்ப பிரச்சனை, யார்கிட்டையும் சொல்லிக்காமல் இருப்பது சிறந்தது. என் மனக்குறை யார்கிட்ட நான் போய் ஷேர் பண்ணிக்கிறது? எனக்கு அதிகமாக கோபம் வருது, யார் நினைச்சாலும் கோபம் வருது. ஒரு பிசிக்கல் மென்டாலிட்டி வேலை செய்யலை, தன்னைத்தானே வருத்தி கொள்ளுதல் இதெல்லாம் உண்டாகும். அப்போ தன்னைத்தானே வருத்தி கொள்ளுதல் அப்படிங்கும்போது கவலைகள் தான் அதிகமாக சொல்றது. அப்போ கவலைப்படாமல் இருக்கணும். உங்களுக்கு சுக்கிர பகவான் உங்களுக்கு அனுகிரகத்தோடு சேர்ந்து இருக்கிறார். 12ஆம் இடத்தில் அமர்ந்தக்கூடிய கிரகம் சூரியன் அந்த உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து நகர்ந்து 8ஆம் இடத்துல சூரியனோடு சேர்ந்து இருக்குது. ஆகவே சூரிய பகவானுடைய அனுகிரகம் குறைவு. ஆகவே 6ஆம் அதிபதி சொல்லக்கூடிய இடத்தில் ராகுனா நம்மளுக்கு பலவிதமான குறைபாடுகள் நிகழ்ந்தாலும் உங்கள் குரு பகவான் சுக்கிர பகவானுக்கு அனுகிரகத்தோடு சேர்ந்திருக்கிற முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் போது தொழில் வெற்றி பெற்று வாழக்கூடிய தன்மை, முயற்சி பலிக்கணும். என் நண்பர் எனக்கு எப்பவுமே உறுதுணையாக இருந்தார். என் நண்பரால் நான் பல காலம் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்தான அதே நண்பர் எனக்கு இன்னைக்கு துரோகம் செய்து கொண்டு இருக்கிறார். அத்தனை காட்டி கொடுக்கும். 3ஆம் அதிபதி சொல்லக்கூடிய நட்பு ஸ்தானாதிபதி ஒரு பக்கம் செவ்வாய், இன்னொரு பக்கம் முயற்சி ஸ்தானாதிபதி சனியோட சேர்ந்திருக்கும்போது உங்களுக்கு தீயவர் யார் நல்லவர் யாருங்கிறத காட்டி கொடுத்துருவார். நீங்க யாரை நம்பி இருந்தாங்களோ அவர்னால நம்மளுக்கு மறைமுகமாக நம்மளுடைய உழைப்பு சுரண்டிட்டு இருக்கிறாங்க, நம்மளை அதிகமாக வேலை வாங்கிட்டு இருக்காங்க, அதனால் நம்மளுக்கு எந்த விதமான பயன் இல்லை. நண்பராக இருந்தாலும் நம்மளுக்கு உதவிக்காரன் நீட்டுறதுக்கு ஆள் தயாராக இல்லை. அங்கெல்லாம் புரிதல் உண்டாயிடும். கேது பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்தில் ஞானத்தை போதித்து கொண்டே இருப்பார். கேது பகவான் உங்களுக்கு ஞானத்தை பிரகாசமடை செய்வார். அதுக்கு செவ்வாய் உறுதுணையாக இருந்து செயலாற்றக்கூடிய காலம். கண்ட சனி, வாகன விபத்து தடுக்கணும், விபத்துகள் இல்லாமல் இருக்கணும். அப்போ நிதானமாக வண்டியில பயணம் மேற்கொள்ளணும். நீண்ட தூர பயணம் ஒரு நபர் மூலமா நம்ம செல்வது சிறந்தது. நீங்களே டிரைவிங் பண்ணாமல் செல்லணும். கண்டம் ஆம்லனா வாகனம் மட்டும் கிடையாது, தொழில கூட கண்டம். நிறைய ஒப்பந்தம் நடந்து கொண்டே இருந்தது, நல்ல வேலை நடந்து இருந்தது, திடீர்னு கான்ட்ராக்ட் கட் ஆயிடுச்சு. அப்போ அந்த ஒப்பந்தத்தின் மூலமா பிறருக்கிட்ட அந்த வேலை சென்று விட்டது, வியாபாரம் மந்தமாயிடுச்சு, அது ஒரு கண்டம். குடும்பத்துல பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை, அண்ணன் தம்பி உறவு பிரச்சனை, மாமா மச்சம் பிரச்சனை, அதனால நம்மளுக்கு ஒரு கண்டம். பிள்ளைங்க நல்லா படிக்காமல் இருக்காங்க, அதிகமா சேட்டை பண்றாங்க, அது ஒரு கண்டம். ஆகவே இத்தனையும் நம்மளுக்கு வாட்டி வதைக்கும். இது இருபாலருக்குமே பொருந்தும், ஆண் பெண் இருபாலருக்குமே பொதுவானது. ஆகவே நீங்க விடாமுயற்சியால இருந்து கொண்டே இருப்பீங்க. உங்க ராசிநாதன் சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல சூரியனோட சேர்ந்து இருக்குது. ஆகவே அந்த சூரியனுடைய பார்வை 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தால் தொடர்பு பெற்று வாழும்போது லாபத்தை ஈட்டக்கூடிய தன்மை கொடுக்கும். திருமண பாக்கியம் கூடும். 7ஆம் இடத்துல செவ்வாயும் சனி இருக்கும்போது எப்படி திருமணம் கூடும்? சுக்கிர பகவான் உங்களுக்கு அனுகிரகமாக இருக்கிற குரு உங்களுக்கு உறுதுணையாக இருந்து வருவார். ஆகவே திருமணத்துக்கு உண்டான தயாராகக்கூடிய காலம்.
நீண்ட காலமாக வரன் பார்த்து கொண்டு இருக்கிறோம். நிறைய ஜாதகம் வருது, எல்லா வகையிலும் பொருத்தம் வருது, யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கிறதெல்லாம் மாற்றம் ஏற்படும். ராகு பகவான் உங்களுக்கு நன்மை செய்து கொண்டே இருப்பார். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் ராகு, 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு நன்மை செய்து கொண்டே இருப்பார். அதனால அவங்களுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். உற்றார் உறவினர் கிட்ட சற்று அனுசரிப்போடு நடந்து கொள்ளணும். இந்த காலகட்டத்தில் உறவினர் மூலமாக சிறு சிறு இடர்பாடுகள் வரக்கூடிய காலம். ஆகவே உறவு முறையில் நம்ம முறையாக அவர்கிட்ட பேசி பழகி சந்தோஷத்தை ஏற்படுத்திக்கணும். 9ஆம் அதிபதி 9ல் பாக்கிய ஸ்தானத்தில் ரொம்ப அருமையாக இருக்கு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சொல்லக்கூடிய சனி 7ஆம் இடத்துல, அது மாதிரி 7ஆம் அதிபதி உடைய சொல்லக்கூடிய குரு 10ஆம் இடத்துல. நம்ம தொழில் மேன்மை அடையும். ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்தில் அமையும் போது அந்த கிரகத்தால் நம்மளுக்கு பெரிய ஆதாயம் உண்டாகும். புதிய புதிய கண்டுபிடிப்பு, நிறைய சயின்டிஸ்டாக கண்டுபிடிப்பாங்க. புது புது யுத்திகள் கையாளக்கூடிய தன்மை, நிறைய பொருளாதார மேன்மைக்குண்டான வழிகள் உங்களுக்கு வாழ்க்கையில பிரகாசமா செயல்படும். ஜெயிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் உண்டாயிடும். அதனால உங்களுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மையை கொடுக்கும். சந்திர பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துல அமரும் போது உங்களை வாழ்க்கையில பின்னுக்கு தள்ளாத வரையில உங்களுக்கு லாபமே ஈட்டக்கூடிய தன்மையை கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஜென்மத்தில் வரக்கூடிய சந்திரன் உங்களுக்கு 3ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல அமர்ந்து திங்கட்கிழமை மேல உங்க ராசியில அமர்ந்து வெள்ளிக்கிழமை உங்க ராசியிலேருந்து 2ஆம் இடத்துல செல்லும் போது உங்களுக்கு அருமையான யோகம், தனப்பிராப்தம் அதிகரிக்கும், பொருளாதார மேன்மை அடையும், வீட்டு போன வேலைகள் நடக்கக்கூடிய தன்மை, மனசோர்வு இருந்து கொண்டே இருக்கும். அது மட்டும் நீங்க சரியான முறையில் அணுகுமுறை கூட வாழணும். தெய்வத்துணை உங்களுக்கு பக்கபலமாக இருந்தணும். மகாவிஷ்ணுவை வழிபாடு யார் செய்து வராங்களோ அந்த விஷ்ணு பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து வருவார். லட்சுமி கடாசம் உங்களுக்கு கிடைக்கும். லட்சுமி தேவி உங்களுக்கு பரிபூர்ண கிருப கடாசம் கொடுக்கக்கூடியவள். உங்க துலா ராசிக்கு உங்க ராசியில தான் சனி பகவான் உச்சமடைகிறார், உங்க ராசியில தான் சூரிய பகவான் நீசம் அடைகிறார். அப்ப தந்தை நீசம், புத்திரன் உச்சம், அப்ப மேன்மை அடையக்கூடிய ராசி துலாம். ஆகவே லட்சுமி தேவி நாராயணனை வழிபாடு தவறாமல் செய்வாங்க. மலை மேல் இருக்கக்கூடிய இறைவனை மனதார வேண்டி ஒரு முறை சென்று வாருங்கள். வாழ்க்கையில படிப்படியாகவே முன்னேற்றம் ஏற்படும். கண்ட சனிங்கிறது கவலையே உங்களுக்கு தேவையில்லை. அந்த சனி பகவான் அந்த பெருமாள் பார்த்துக்கொள்ளார். கார்மேக கண்ணன் சொல்லக்கூடிய கண்ண பெருமானை வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு உறுதுணையாக இருந்து வரும் அந்த சனி பகவான். ஆகவே பைரவரை போய் வழிபாடு செய்யுங்க. மலை மேல் இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்து வரும்போது உங்களுக்கு கைமேல் பலம் கொடுக்கும்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெயபாலா. வாழ்க வளமுடன்.